சில்லறை டாஸ்மாகில் பணியாற்றும் ஊழியர்கள் செய்த தவறுக்கு தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை ஆய்வு நடத்தியதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் நிறுவனம் வழக்குகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். அவருடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இடி அபிஷியலா கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்லை சார், அவங்க என்னன்னா அடிப்படையில் பல்வேறு வழக்குகளில் பதியப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் சொல்றாங்க. அது எந்த வழக்கு, எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது, அது சொல்லணும்ல. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடைநிலையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் ஒரு ஊழியர் தவறு செய்தால் ஆய்வு செய்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த எஃப்ஐஆர் எல்லாம் எடுத்து கோத்து டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் ஆய்வு நடத்தி அதன் மீது நடவடிக்கை எடுப்போம்னா அது எப்படி சரியா வரும்? எந்தவித அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இதற்கு முன்னதாக ஒரு நாளைக்கு முன்னதாகவே 1000 கோடி என்று அந்த எண்ணிக்கையை அந்த நம்பரை நிர்ணயிக்கிறாரு. அதையே ஒரு நாள் கழித்து டாஸ்மாக் நிறுவன அமலாக்கத்துறை 1000 கோடி என்று தன்னுடைய செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் சொல்வதை அமலாக்கத்துறை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. எந்தவித அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை அவர்கள் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையிலேயே எந்தவிதமான ஆவணங்களும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய எந்தவிதமான ஆவணங்களும் எந்தவித முறைகேடுகளும் நடைபெறவில்லை. வெளிப்படை தன்மையோடு டாஸ்மாக் நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எதிர்கொள்ள போறீங்க? சட்ட ரீதியாக எதிர்கொள்ள போறோம். சட்ட ரீதியாக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் சட்ட ரீதியாக இந்த வழக்குகளை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.